நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில். குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் முருகபெருமான் குரு வரியில் குரு நேசிப்போம், குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரை சென்பர்களே. எத்தனை பேருக்கு தமிழ் கடவுளான முருகபெருமான பிடிக்கும்? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல முருகான் கமெண்ட் பண்ணுங்க. போன வீடியோவில் பாருங்க, நம்முடைய கமெண்ட் செக்ஷன் எடுத்து பாருங்க, எல்லாமே முருகான் தான் இருக்கும். கண்டிப்பா முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த இப்ப பார்க்கக்கூடிய பயிற்சி பாத்தீங்கன்னா 3 கிரக பயிற்சி. எல்லாருமே கேட்டது என்ன கேட்டீங்க? எல்லா கிரக பயிற்சி பாக்குறோம். வாழ்க்கையில நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன். எத்தனை பேர் கஷ்டப்படுறீங்க? அவங்களுக்காக இந்த பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி, இந்த ராகுகேது பயிற்சி, இந்த 3 கிரகம் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது, அதுக்கான பதிவு தான் இது. போன வீடியோல முருகப்பெருமான ஸ்தலத்துல கொடுத்தோம். ஒரு வீடியோவிலே நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஜாதகம் கொடுத்தா உங்க குடும்ப ஜாதகமே எனக்கு கொடுத்தீங்க. அனைவருக்குமே முருகபெருமானுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும். அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே, பொதுவாக மிதுன ராசி கால சக்கரத்தின் 3வது ராசி தான் மிதுன ராசி. பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம், பயங்கரமான தெளிவான குணம், பயங்கரமான அறிவான குணம் எல்லாமே பாருங்க மிதுன ராசியில சூப்பரா இருக்கும். யாருடைய எப்படி பேசணும், யாருடைய எப்படி போகணும், எந்த காரியத்தை எப்படி சாதி சொல்லி அறிவா திங்க் பண்ணக்கூடிய ஒரே ராசி மிதுனம். மிதுனம் மிதுனம் அப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு இந்த 3 கிரக பயிற்சி இப்ப ஒரே வீடியோவில் கொடுக்குறேன். ஒரே காம்போ வீடியோ. உங்க வாழ்க்கைக்கான ஒரு வெற்றி பயணத்தை எப்படி நீங்க தொடர்ந்து போறீங்க, அதுக்கான பதிவு தான் இது. தயவு செய்து ஃபர்ஸ்ட் வாட்டி சேனலை பண்ண கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். குருவருளையே திருவருளே கிடையாது. இப்ப வரக்கூடிய இந்த 3 கிரக பயிற்சி உங்க வாழ்க்கையுடைய தலையெழுத்தே மாத்தும். எல்லாமே பயிற்சி ஆயிடுச்சு. எனக்கு வாழ்க்கையில நிம்மதி இல்லைங்க, நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன். எத்தனை பேர் பிறந்ததுல இருந்து கஷ்டப்படுறேன், அவங்களுக்காக ஒரு பதிவு தான் இது. ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்துல நீங்க என்ன கர்மாவில பிறந்தீங்க, நம்ம எல்லா வீடியோலும் சொல்றதுதான். என்ன கர்மாவில பிறந்தீங்க, நமக்கு என்ன கர்மா இருக்கு, நமக்கு என்ன திசா புத்தி ஜாதகத்துல இப்ப நடக்குது, உங்க பிறந்த தேதி பிறந்த நேரம் இதை பார்த்துக்கிட்டு நீங்க பலன் வாங்க. உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றி படியை நீங்க தொடர்ந்து போகலாம். ஒண்ணும் இல்லைங்க, பெருசா உள்ள பாதிப்பை பரிகாரத்துல குறைக்க முடியும். வழிமுறைகள் இருக்குது. ஏன்னா இப்ப குரு உச்சத்துல இருக்காரு. எந்த பரிகாரம் பண்ணாலும் உடனே சித்தி ஆகும். அதனாலதான் இந்த வீடியோல என்ன சொல்றேன், தசாபதியை பார்த்துட்டு போங்க. கண்டிப்பா உங்க வெற்றிக்கான பயணத்தை நீங்க தொடர்ந்து போங்க. இப்ப பாருங்க, இப்ப கிரகம் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப 2ஆம் இடத்துல குரு உச்சமா இருக்காரு. 3ஆம் இடத்துல வெற்றில கேது. நல்லா பாருங்க. 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல ராகு. நல்லா தெரிஞ்சுக்கணும். திரிகோணஸ்தானம் கேந்திரஸ்தானத்துல வெற்றிலையும் இவ்வளவு கிரகம் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான். 10ல ஒரு பாவி இருக்கணும், இருந்தாதான் இங்க யோகம். அந்த அமைப்புல சூப்பரா உட்காந்துருக்காரு. இங்க கெட்ட விஷயத்துக்கான பாவத்துல கிரகம் இல்லை. ஒருவேளை உங்க ஜாதகத்துல தசாபதி சரியில்லைன்னா இப்ப லாபத்தை வருமானத்தை அப்படியே பிரேக் பண்ணிப்போம். என்ன காரணம் தெரியுமா? ஆல்ரெடி ஜென்மகுரு உங்களுக்கு என்ன பண்ணுச்சு, நான் இதுக்கு முன்னாடி சொல்றேன் உங்களுக்கு. அப்படியே பேக்ல வாங்க, ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி வந்து பாருங்க. ஜென்மகுரு உங்களுக்கு என்ன பண்ணுச்சு உங்களுக்கு தெளிவா சொல்லுங்க. தொழில், கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப வாழ்க்கை, வேலையில பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரு, மருத்துவ செலவு, விரைய செலவு, ஜாதகத்துல குரு சரியில்லைன்னா இது என்ன வேலையை பண்ணாலும் நீங்க கேட்டு பாருங்க. முதல் ராசி அம்மான்னு சொல்லுவாங்க. எனக்கு கிடைக்கக்கூடிய பதவியை வேற ஒருத்தையும் பிடிங்கிட்டு போயிட்டாங்க பாரு, இப்படியே சொல்லுவார் முதல் ராசி. எனக்கு கிடைக்கக்கூடிய பதவியை இன்னொருத்தையும் பிடிங்கிட்டு போயிட்டான், எனக்கு அவமானம், தொழில் சரியா இல்லை, லாபம் காசு பணம் இல்லை, கையிலேயே நிக்க மாட்டேது. ஏன்னா சனி பகவான் 10ல இருந்தாரு. ஏன்னா உங்களுக்கு அவர் தான் 8க்கு 9 கூடியவர். திடீர்னு ஒரு பிரச்சனை உணவு வச்சுட்டாரு. ஜாமீன் போட்டு மாட்டேங்கிறேன், நல்ல வேலை கிடைக்கல. எப்படி நல்ல வேலை, நிம்மதியான வேலை எனக்கு கிடைக்கவே இல்லை. நான் வேலைக்காண்டி 20 கம்பெனி 30 கம்பெனி ட்ரை பண்றேன், ஆனா வேலை கிடைக்கல. இதை கேளுங்களேன். மிதுன ராசியை பொறுத்தவரை நிறைய பேர் சொல்லுவாங்க. அது இல்லாம இந்த 3ஆம் இடத்துக்கு என்னமா வந்துச்சு, 4ஆம் இடத்துக்கு அம்மாவுக்கு மருத்துவ செலவு கொடுத்துச்சு, அம்மாவுக்கு மருத்துவ செலவு கொடுத்துச்சு, வண்டி வாகன செலவு வச்சுச்சு, பொருள்ல, வருமானத்துல, இடத்துல, பூமியில உங்களை இதய சமூக தொந்தரவு கொண்டாந்து வச்சுச்சு, சுவாச பிரச்சனை, சளி தொந்தரவு, காது மூக்கு தொண்டை, நம்ம உடம்புல எங்கெல்லாம் ஓல்ஸ் இருக்கா அங்கெல்லாம் பிரச்சனை வந்துச்சு. அடுத்து தந்தைக்கு, அப்பாவுக்கு மருத்துவ, இதெல்லாம் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி எடுத்து பாருங்க. அப்பாவுக்கு மருத்துவ செலவு, சகோதரரோட ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஜாதத்துல அந்த ராகு எது சரி இல்லைன்னா இந்த மாதிரி அமைப்பை நீங்க பார்த்துருப்பீங்க. இதுல நீங்க கேட்டு பார்த்துருக்கீங்க, சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க ஆமா அப்படிப்பாங்க. மேல் படிப்பு, பட்ட படிப்புல ஒரு பிரேக் வச்சுச்சு. நல்லா படிக்கிற குழந்தை ஏன் படிக்கல? மிதனராசி எல்லாமே நீங்க அறிவா இருக்குன்னு சொல்றீங்க, இங்க குழந்தை அறிவா இல்லையே. நல்ல படிச்ச படிப்பு வேலை கிடைக்கலையே, அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுங்க கிடைக்கலையே, தொழில் சரியா இல்லையே, உத்தியோகம் சரியா இல்லையே. இது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட கொடுத்தது யாருன்னா மிதுன ராசி மட்டும்தான்.
இதை ஏன் நான் சொல்றேன், எனக்கு நிறைய ஜாதகம் குரு சுக்கிரன் ஜோதிடர் நிறைய ஜாதகம் அதிக ஜாதகம் கொடுத்து அதிக சப்ஸ்கிரைபர் கொடுத்தது இந்த மிதுனம். இன்னமும் சொல்றேன், உங்க லைஃப்ல இனிமே ஒவ்வொரு ஸ்டெப்பும் கண்டிப்பா வெற்றிக்கான ஸ்டெப்பா நீங்க ஃபீல் பண்ணணும். கண்டிப்பா உங்கள்ட்ட ஞானம் இருக்கு, புத்தி இருக்கு, கரெக்டா யூஸ் பண்ணுங்க. என்ன காரணம் தெரியுமா? இப்ப ஒண்ணும் இல்ல, குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்காரா, இப்ப வருமானத்தை அப்படியே எடுத்து பார்த்துட்டு வச்சுங்களேன், வருமானம் பக்கா வேலை செய்யும். ஏன் வருமானம் இருக்கும்? என்ன காரணம் சொல்லுங்க? அவரே பாருங்க, இந்த சனி பகவான், இந்த குரு பகவானே பாருங்க, சனி பகவானுடைய சாரத்துல போறாரு. நல்லா பாருங்க, உங்களுக்கு 8ஆம் வீட்டதி 9ஆம் வீட்டதி சாரத்துல போறாரு. 9ங்கிறது திரிகோணஸ்தான் அதிபதி சாரத்துல இருந்து நேரா அந்த அதிபதியை பாக்குறாரு, சனி பகவானே பாக்குறாரு. அப்போ வருமான பொருளாதாரம் இன்னும் நல்லா இருக்கும். இதையும் தாண்டி நான் ஓப்பனா சொல்றேன், ஆகஸ்ட் மாசம் கரெக்டா 19ஆம் தேதிக்கு அப்புறம், நான் சொன்ன டேட் எடுத்து பார்த்துக்கங்க, ஆகஸ்ட் 19ஆம் தேதிக்கு அப்புறம் புதனுடைய சாரத்துல உங்களுடைய ராசி அதிபதி சாரத்துல அவர் போறதுனால நீங்களே எடுத்து உங்க கண்ணை குத்திக்குவீங்களா? குத்த மாட்டீங்களே. அப்ப கொடுப்பாரு பாருங்க, வருமான பொருளாதாரத்துல பயங்கரமான ஒரு அனுபவம் இந்த குருவால உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல இருந்து அவர் 6ஆம் இடத்துல கடன் சுமையை குறைச்சு விடுவாரு. கடன் பிரச்சனை உங்க மேல இருக்காது. எந்த பேங்க் லோன் கிடைக்கும். இதான் இங்க வருமான பொருளாதாரம் சூப்பராகும். கடன் வாங்கிச்சு நகை வாங்குவீங்க, இது எழுதியே வச்சுக்கோங்க. அடுத்த பார்வை 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு பாருங்க, கெட்ட விஷயத்த கெட்டதை நடக்க விட மாட்டாரு. ஏன்னா இந்த குரு தான் உங்களை இப்ப எல்லாமே காப்பாத்துறதான குரு தாங்க, வேற யாரும் கிடையாது. அடுத்த பாருங்க, ஒரு 10ஆம் இடத்த தொழில பாருங்க, புதுசா தொழில் பண்ணணும்னா ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, தொழில செம்ம சூப்பரா இருக்கும் பாருங்க. நீங்க புதுசா எந்த தொழில் பண்ணாலும் சரி, குருவால எந்த ஒரு கெட்டதும் உங்களுக்கு நடக்காது. மனைவி பேர்ல பண்ணுங்க, இல்ல கணவன் பேர்ல பண்ணுங்க, தொழில பண்ணி பாருங்க, செம்ம யோகமா இருக்கும். இதையும் தாண்டி சொல்றேன், வேலை உச்சத்துல எத்தனை பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் வெயிட் பண்றீங்க? இப்ப கொடுப்பாரு பாருங்க ப்ரமோஷன் உங்க பக்கம் தேடி வரும். என்ன காரணம்? ஏன் நல்லா பாருங்க, குரு பகவான் 6ஆம் இடத்தை அவர் 5ஆம் பார்வையை பார்ப்பதால வேலைஸ்தானத்தை பார்த்து நேரா பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து ஸ்தானத்தை 9ஆம் பார்வையா சனி பகவானை பார்க்கறனால பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து வரும். வேலை உச்சத்துல உங்களுக்கு வந்தே தரும். இது யாருனாலையும் மாற்ற முடியாது. காரணம் புரிஞ்சா? அடுத்து 9ஆம் இடத்துல யார்? ராகு இருக்காரு. ராகு என்ன பிரம்மாண்டம், எப்படி பயங்கரமான பிரம்மாண்டம். அந்த ராகுவை எப்ப போறாரு? அவிட்ட நட்சத்திரம் எப்ப போறாரு தெரியுமா? கரெக்டா ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதி அவிட்டத்தில் உள்ள இறங்க போறாரு. நல்லா பாருங்க, வேலைஸ்தான அதிபதியும் லாபஸ்தான அதிபதி சாரத்துல போறதுனால இங்க ப்ரமோஷன் வேலை உச்சத்துல உங்களுக்கு தேடி வரும். உங்களுக்கு எதிரியே இருக்க மாட்டான். எப்படிப்பட்ட கேஸ் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. சொந்தமா வீடு இடம் பூமி வாங்கலாம், நீங்க திருப்பி கேளுங்க. இது எல்லாமே நான் சொல்றது 3-4 மாசத்துல உங்க வாழ்க்கையில நடக்கும். தசாபதி நல்லா இருந்து உங்க ஜாதகம் தசாபதி நல்லா இப்ப எல்லாமே குரு உச்சமா இருந்து அவர் நல்ல ஒரு பார்வையை கொடுத்து உங்களை பட்டையை கிளப்ப வைக்கிறார். ஏன்னா உங்களுக்கு குரு உங்களுக்கு நல்லவர், கெட்டவர் கிடையாது. நீங்க நல்லா திங்க் பண்ணிக்கணும். ஏன்னா ஜாதகத்துல தசாபதி மட்டும் நல்லா இருந்தா இப்ப எல்லாமே உங்க பக்கம் தேடி வரும். ஒன்றும் இல்ல, திருமணஸ்தானம் சூப்பரா இருக்கும். பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணா நீங்க திருப்பி கேளுங்க. ஏன்னா திருமணத்துக்கு யார் அதிபதி? குரு தானே. அந்த குரு பகவான் தான் சனி பகவான் டைரக்டா பாக்குறாரு. எப்படி தடங்களை கொடுக்குறது சனியை தான் கொடுப்பாரு உங்களுக்கு திருமணத்தை. இப்ப தடங்களே வராது. திருமணத்து அதிபதி திருமணஸ்தான அதிபதி அவர் அந்த இடத்த பாக்குறதுனால சனி பகவான் நட்சத்திர சாரத்தை பாக்குறதுனால இன்னும் ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் பிடிச்ச பெண்ணு காதல் திருமணம் 2ஆவது திருமணம் எல்லாமே கைப்படி வரும். திருமணம் எந்த ஒரு தடங்களும் உங்களுக்கு வராது. எப்படிப்பட்ட வழக்கம் அவங்க கணவன் வழக்கம் இருந்தாலும் இப்ப பேசி பாருங்க, ஒரு தீர்ப்பு கிடைக்கும். உடைய அம்மா அப்பா உடம்பு ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவுக்கு இனிமே மேக்சிமம் ஆகஸ்ட் மாசத்துக்கு அப்புறம் அப்படியே மருத்துவ செலவு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். பார்த்து பெண்களுக்கு சூப்பரா இருக்கும். கமிஷனி ஆகிறோம், ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங் நல்லா தெரிஞ்சுக்கணும். கணக்கு வழக்கு சார்ந்த துறை எல்லாமே நீங்க இருப்பீங்க. கல்வி நிறுவனம், வக்கீல் துறை நீங்க இருப்பீங்க. இதெல்லாம் நீங்க இருக்கணும். இதெல்லாமே பட்டைய கிளப்பிங்க. நெருப்பு சார்ந்த வேலை, இரும்பு சார்ந்த வேலை சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுறவங்க எழுதி பாருங்க. நல்லா பாருங்க, வேலைக்கார அதிபதி உங்களுடைய நட்சத்திர சாரத்துல போறதுனால அரசாங்க எக்ஸாம் எழுதுனீங்கன்னா அறிவு ஞானம் சனி பகவானே அள்ளி கொடுத்துருவாரு. வெளியூர்ல வேலை கிடைக்கும். கொஞ்சம் தூரத்துல அரசாங்க வேலை வரும், இல்ல அரசும் அனுகூலம் உங்க பக்கம் தேடி வரும். ஆனா வெளிநாட்டு வேலை உத்தியோகங்களுக்கு ஒரு தலைமை பொறுப்பு கிடைக்கும். இதே எழுதி சொல்லியிருக்கேன். ஒரு லீடரா நீங்க போவீங்க. ஏன்னா ராகு கேது 9ல பிரம்மாண்டமா அள்ளி கொடுத்துரும். 3ஆம் இடத்துல கேது முயற்சியில செம்ம சூப்பரா உட்காந்துருக்கு. அதுவும் சுயசாரம். நல்லா பாருங்க, உங்களுக்கு ராகுவும் ஃபேவரட்டா இருக்காரு, கேதுவும் ஃபேவரட்டா இருக்கு, சனி பகவானும் ஃபேவரட்டா இருக்கு, குருவும் ஃபேவரட்டா இருக்கு. இது பாருங்க, எல்லா கிரகம் உங்களுக்கு ஃபேவரட்டா இருக்கனால செம்ம ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல இருக்கு. பாத்து எல்லாமே நல்ல அனுகூலமா இருக்கும். உடம்பு ஆரோக்கியத்தை பத்தி கவலைப்படாதீங்க. உடம்பு ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். மருத்துவ செலவு நிறைய செலவு உங்களுக்கு இல்லை. இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க. மிதன ராசியை பொறுத்த லாட்ரி அடிக்கலாம், திருப்பி கேளுங்க. கண்டிப்பா 100% அடிக்கிறது எழுதி வச்சுக்கணும். ஏன் தெரியுமா? 2ஆம் இடத்துல குரு, வருமான தந்த குரு, அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் உங்களுடைய சாராதிபதியில போறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க புதனுடைய சாரத்துல போறனால கண்டிப்பா லாட்ரி யோகம். இதுக்கு முன்னாடி இப்பவே அடிச்சிடும். ஏன்னா இப்போ போறதே சனி பகவான் நட்சத்திரத்துல போறாரு. எப்படி பூசத்துல போறாரு.
அப்ப லாட்ரி யோகம் 100% 9ஆம் நல்லா பாருங்க, 9ஆம் வீட்டது 8 தான் லாட்ரி திடீர் யோகத்தை காட்டும். அப்ப இங்க கண்டிப்பா லாட்ரி யோகம் உங்களுக்கு சாதகமா வரும். வெளிநாட்டு உள்ளவங்க ஜாதகத்தை பார்த்து திசாபதியை பார்த்து எந்த கிரகம் யோகமான கிரகமா மூவ் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். நல்ல வாய்ப்பு இருக்கு. அதனால சொல்றேன், நல்லா அனுகூலமாக மிதுன ராசியை பொறுத்தவரை எந்த ஒரு கெட்ட இடத்துலையும் ஸ்தானம் நல்லா கிரக அமைப்பு பக்கவா இருக்குங்க. நல்ல ஒரு அமைப்பா சூப்பரா உட்காந்துருக்கு. இப்ப நட்சத்திர பலன் உங்க நட்சத்திரத்துக்குள்ள போமா. முதல் நட்சத்திரம் மிருகசீரிடம். தைரியமான குணம். எப்படி? தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், அறிவான குணம் நிறைய இருக்கும். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எல்லாமே இனிமே கெட்டது நடக்காது. ஒரு மேக்ஸிமம் ஒரு 30 நாள் 45 நாள் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. அதுக்கப்புறம் பாருங்க உங்க லைஃப்ல வேலை, தொழில், உத்தியோகம். இப்ப ஏன்னா இப்போ ரொம்ப விரைசல பாக்குறீங்க. திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம், நிறைய தரங்களை பாத்துறீங்க. நல்ல வேலை கிடைக்கல, வேலை கிடைச்சி எனக்கு ரொம்ப நாள் வேலை இல்லாம ஒரு 2-3 மாசமா உட்காந்துருக்கேன். கேளு பாருங்க, மிருகசீரிடம் சொல்லுவாங்க, எனக்கு கடன் இருக்கு, பகை இருக்கு, எதிரி இருக்கு, வம்பு இருக்கு, வழக்கு இருக்கு, பிரச்சனை இருக்கு. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து மிருகசீரிடம் தான். இப்ப எல்லாமே சூப்பரா மாறும். இன்னும் ஒரு 45 நாளுக்கு அப்புறம் ஒரு ராசிக்கு செவ்வாய் வந்துட்டாங்கன்னா செம்மையா சூப்பரா இருக்கும். கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வம்பு இருக்காது, வழக்கு இருக்காது, நல்ல வேலை கிடைக்கும், கணவனை ஒற்றுமையா இருக்கும், திருமண குடும்ப வாழ்க்கை எல்லாமே சூப்பரா இருக்கும். மெயினா அந்த யூனிஃபார்ம் வேலை பார்க்குறவங்க, மருத்துவர்கள், கட்டிட சார்ந்த துறை எல்லாம் நல்லா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை பிறந்தவங்க, நீங்க கவலையப்படாதீங்க. திருவாதிரை பிறந்தவங்கலாம் இன்னும் நல்ல நேரம் ஆரம்பிக்கிறது எப்போ தெரியுமா? ஏன்னா இப்ப இனிமே வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்க போதுங்க. சுப செலவு, சுபகாரியம், வீடு, இடம், பூமி, சொத்து எல்லாருக்கும். இதையும் தாண்டி ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, நல்ல வேலை கிடைக்கும், கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வம்பு இருக்காது, வழக்கு இருக்காது, கேஸ் இருக்காது, சேமிப்பு வருமானம் நல்லா அதிகமா இருக்கும். இடம் வாங்குவீங்க, பூமி வாங்குவீங்க, வண்டி வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க, சொத்து வாங்குவீங்க. ஒரு சுப செலவு, சுபகாரியம் குடும்பத்துல நடக்குது, எழுதியே வச்சுக்கோங்க. அது திருவாதிரைக்கு அப்புறம் புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவங்க, ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் நிறைய இருக்கு. எது வந்தாலும் பயப்படாதீங்க. புனர்பூச நட்சத்திரம் எது வந்தாலும் பயப்படாதீங்க. எல்லாமே உங்களுக்கு பொண்ணாதான் இப்ப மாறும். ஏன்னா குரு 2ஆம் இடத்துல பலமா உட்காந்துருக்காரு. கணவன் பேர்லயோ மனைவி பேர்லயோ சொத்து வாங்குவீங்க, இல்ல நகை வாங்குவீங்க, இல்ல இடம் வாங்குவீங்க, கடன் வாங்கிச்சு இடம் வாங்குவீங்க. இதை எழுதியே வச்சுக்கோங்க. நல்லா பாருங்க, இதை எழுதியே வச்சுங்க. தொழில், உத்தியோகம் சூப்பரா இருக்கும். உத்தியோகத்துல ப்ரொமோஷன் தேடி வரும். எல்லாமே இந்த புனர்பூச நட்சத்திரம் பார்த்தா செம்ம யோகம். இந்த 3 கிரக பட்சத்துல புனர்பூச நட்சத்திரம் பார்த்தா செம்ம லக் இருக்கு. பார்த்து எல்லாமே நல்ல காரியம் வந்துட்டு இருக்கும். இடம், பூமி, சொத்து, வண்டி, வாகனம், பூமி எல்லாமே வாங்கக்கூடிய சூப்பரா இருக்கும். நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய நேரம் அந்த புனர்பூச நட்சத்திரம் அதிகமாக. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது புனர்பூச நட்சத்திரம் தான். வரக்கூடிய 3 கிரக பயிற்சி மிதுன ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.